Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 டேஸாகவே வந்து டெலிவரி இஷ்யூ வந்து போயிட்டு இருந்து 150 ருபீஸ்க்குள்ளே குர்த்திஸ் வந்து நம்மளால் வந்து பை பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே அந்த இஷ்யூ வந்து கிளியர் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே வந்து டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது 150 ருபீஸ்க்குள்ளே குர்த்திஸ். ஸோ எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அஜியோவில் ட்ரெண்ட் 66% ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கேட்டகரியில் வந்து உமன் செலக்ட் பண்ணிவிட்டு குர்த்தி செலக்ட் பண்ணி அப்ளை ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஷார்ட்டில் வந்து லோயஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே இந்த மாதிரி லோ ப்ரைஸ் குர்த்திஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து 250 ருபீஸ்க்குள்ளே குர்த்திஸ் வந்து பேக்கில் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து 150 ருபீஸ்க்கு வந்து பை பண்ண முடியும். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்க்கும்போது நிறைய குர்த்திஸ் அந்த நியூ கலெக்ஷன் வந்து எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு. நிறைய நியூ குர்த்திஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி இஷ்யூ வந்து கிளியர் ஆகிட்டு பட் வந்து நமக்கு குர்த்தி கலெக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 20 குர்த்திஸ் கூட இல்லை. ஸோ ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்டு சைஸுமே வந்து அந்த அளவு அவைலபிள் இல்லை. ஸோ இது வந்து மார்னிங் டைமில் தான் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து டெலிவரி இஷ்யூ கிளியர் ஆனதுனால கொஞ்சமாக வந்து ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. இனி வந்து நம்ம வந்து 150 ருபீஸ்க்கு கொஞ்சம் நல்ல குர்த்திஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2:30, 3 o'clock வந்து மார்னிங் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா குர்த்திஸுமே வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸுமே வந்து அவைலபிள் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் வந்து ஒரு 6 குர்த்திஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அப்ளை கூப்பனில் போயிட்டு சம்மர் 2021 அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கூப்பன் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெலிவரி வந்து ஃப்ரீ தான் இருக்குது. ஈச் குர்த்திஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 166 ருபீஸ்க்கு தான் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வந்து 5 குர்த்திஸ் இருந்தால் தான் நமக்கு 150 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஒரு குர்த்தி வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளாடி ஒன்று வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு குர்த்தியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கில். இந்த ரெட் கலர் குர்த்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் பேக்கை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் டோட்டல் வந்து 5 குர்த்திஸ் இருக்குது. மறுபடியும் அப்ளை கூப்பனில் போயிட்டு சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பனை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா கூப்பன் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள் ஈச் குர்த்திஸ் வந்து 150 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. சேம் டைமில் வந்து நமக்கு டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு 99 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிவரி சார்ஜ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இதில் போயிட்டு ஹோம் அண்ட் கிச்சன் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷ்னரி வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 100 ருபீஸ் அந்த மாதிரி நம்ம வந்து பேக்கில் ஆட் பண்ணோம் அப்படின்னா டெலிவரி சார்ஜ் வந்து நமக்கு அதே 99 இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு திங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் குர்த்திஸ் எல்லாமே 150 ருபீஸ் தான். சேம் டைமில் நமக்கு டெலிவரியுமே வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுமே வந்து பாருங்கள் அந்த 5 குர்த்திஸுமே எனக்கு வந்து டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது. அண்டு கேஷ் ஆன் டெலிவரி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் 150 ருபீஸ்க்குள்ளே குர்த்திஸை வந்து ஃப்ரீ டெலிவரியில் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆனதுமே நீங்கள் மறுபடியும் ஆர்டர்ஸில் போயிட்டு ஸோ நம்ம அந்த ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட் வந்து ஒன்று போட்டிருந்தோம்ல அதை மட்டும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. குர்த்திஸும் நீங்கள் ஏதாவது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஈச் குர்த்திஸ் வந்து 150 ருபீஸ்க்கு தான் வந்து டெலிவரி ஆகும். நிறைய பேர் வந்து 150 ருபீஸ்க்கு வந்து குர்த்திஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க குர்த்திஸை மட்டும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.